வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 7 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்பமும் துன்பமும் அது என்னென்ன என்று அழகாக விளக்குகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே. வாருங்கள் கேட்போம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலிலே 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6 என்று தொடங்குகிற அந்த பாடலிலே சொல்லுவார், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்று குறிப்பிடுவார். மிக அற்புதமான வரிகள். அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் என்று என்றேனும் நீங்கள் சிந்தித்ததுண்டா? பாருங்கள். இன்பத்தில் துன்பம் என்பது என்னவென்றால், எங்கு இன்பம் மிகுந்த அளவிலே, அதாவது ஒரு நிலைக்கு மேலே அது கிடைக்கும் கிடைக்கும் என்று அதை நோக்கி பயணப்படும் போது அதுவே துன்பமாக மாறுகிறது என்பது. எப்போது துன்பம் ஒரு நிலைக்கு மேலே போகிறதோ அது இன்பமாகவும் மாறுகிறது என்பதுதான் வியப்பிற்குரிய ஒரு செய்தி. இதை ஒரு சிறிய உதாரணம் மூலமாக என்னால் விளக்க முடியும். இனிமை இன்பம் என்பதனாலேயே நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு இனிப்பை உண்ண முடியும். ஒரு லட்டு 2, 3, 4, 5, 6 என்று போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அது இன்பமாக இல்லாமல் அதுவே துன்பமாக உங்களுக்கு தோன்றும். இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். எந்த ஒன்றையும் நீங்கள் இன்பம் என்று நாடிக்கொண்டே இருக்கும்போது துன்பமாக மாறும். துன்பம் எப்படி இன்பமாக மாறும் என்றால், உடல் அளவு என்பது இயற்கை வகுத்திருக்கிறது. 14 டெல் என்பது ஒரு அளவீடு. அந்த அளவிற்குத்தான் துன்பத்தை உடல் தாங்கும் என்பது இருக்கிறது. அந்த அளவிற்கு மேலே துன்பம் வந்தால் இயற்கை தானாகவே நமக்கு மயக்க நிலைக்கு கொண்டு போய் இன்பத்தை கொடுத்துவிடும். இதுதான் துன்பத்தில் இன்பம். அது இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் என்பார். இயற்கையானது நம்முடைய உடல் அமைப்பையே எப்படி படைத்திருக்கிறது என்றால், ஊறு, ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லப்படுகிற 5 வகையான உணர்வுகளை அழகாக இன்புறுவதற்கு 5 புலன்களை படைத்து, அதே தான் மனம் என்றும் மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு அமைதியாக நிறைவாக வாழ்வதற்கு இன்பத்தை அடைவதற்கும் படைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது என்ன என்றால், பசி, தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுக்கான அதை சீர் செய்வதற்கான உணர்வு, கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கான உணர்வு. இந்த 3க்கும் தேவையான அளவிற்கு நமக்கு அனுபவிக்க வேண்டும் இன்பம். அதற்கு மேலே போனால் அதுவே துன்பமாக மாறிவிடுவதை நீங்கள் உணரலாம் என்பதே சிறப்பான ஒரு மனித உடல் அமைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனால எந்த ஒன்றிலும் ஒரு கால நேரம் கணித்து அந்த தேவைக்கு உட்பட்டு நாம் அந்த உணர்வுகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டோமையானால் இன்பமே நிலைக்கும் என்பதுதான். இன்பம் என்பது நிறைவாகவும் அமைதியாகவும் மாற வேண்டுமே தவிர, இன்பம் இன்பம் என்று இன்னும் இன்னும் மேலே போய் துன்பமாக மாறி அனுபவிக்கிற நிலையை எட்டக்கூடாது என்று தத்துவஞானி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.